వీసీకే పార్టీ అభ్యర్థుల గెలుపు కోసం చిత్తూరు నుండి కుప్పం వరకు పాదయాత్రను చేపట్టారు. ఈ యొక్క ప్రచార యాత్రలో చిదంబరం పాల్గొన్నారు. చిత్తూరు జిల్లాలోని పూతలపట్టు, పాలమనేరు, కుప్పం అసెంబ్లీ నియోజకవర్గాలలో వీసీకే పార్టీ తరపున ఎమ్మెల్యే అభ్యర్థులు పోటీ చేస్తున్నారు. వీరి గెలుపు కోసం ప్రచారం నిర్వహించిన వీసీకే పార్టీ జాతీయ అధ్యక్షుడు చిదంబరం కుప్పం పర్యటనకు రావడం జరిగిందని, ఈ సందర్భంగా చిత్తూరు నుండి కుప్పం వరకు వాహన ప్రచార యాత్రలో అబ్బం చేరుకున్న చిదంబరం కుప్పం ఆర్టీసీ బస్టాండ్ ఆవరణలోకి అంబేద్కర్ విగ్రహానికి పూలమాలలు వేసి నివాళులు అర్పించారు. అనంతరం కుప్పం ఆర్టీసీ బస్టాండ్ ఆవరణలో ఏర్పాటు చేసిన బహిరంగ సభలో ప్రసంగించారు. ఈ సందర్భంగా వారు మాట్లాడుతూ కుప్పంలో వీసీకే పార్టీ ఎమ్మెల్యే అభ్యర్థిగా గోవిందప్ప పోటీ చేస్తున్నారని, ఆయనకు మద్దతుగా కుండ గుర్తుపై ఓటు వేసి గెలిపించాలని కోరారు. ఈ కార్యక్రమానికి కుప్పం నియోజకవర్గంలోని వీసీకే పార్టీ నాయకులు, కార్యకర్తలు, అభిమానులు భారీ సంఖ్యలో పాల్గొన్నారు. கோவிந்தப்பா நமது கட்சியின் சார்பில் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். அவருக்கு பானை சின்னத்திலே நீங்கள் வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்வதற்காக இங்கே வருகை தந்திருக்கிறோம். அதேபோல சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் வேட்பாளராக போட்டியிடக்கூடிய ஜெகபதி அவர்களுக்கு கை சின்னத்திலே வாக்களிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆந்திர பிரதேசத்திலே ஒரே ஒரு எம்பி தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் பானை சின்னத்திலே போட்டியிடுகிறோம். இங்கே மாநிலத்தை பொறுத்தவரையில் கூட்டணி இல்லை. ஆனால் அகில இந்திய அளவிலே இந்தியா கூட்டணியில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இடம்பெற்றுள்ளது. ஆகவே இந்த 9 தொகுதிகளை தவிர பிற தொகுதிகளில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர்களுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவை தெரிவிக்கிறது. அதேபோல ஒரு நாடாளுமன்ற தொகுதியை தவிர மற்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகளின் ஆதரவு காங்கிரஸ் வேட்பாளர்களுக்குத்தான். பொதுமக்களே, நமது கட்சியின் சார்பில் பானை சின்னத்திலே போட்டியிடும் வேட்பாளர் கோவிந்தப்பா அவர்களே, கட்சியின் பொதுச் செயலாளர் PTM சிவபிரசாத் அவர்களே, கணபதி அவர்களே, பாலசிங்கம் அவர்களே மற்றும் மாவட்ட செயலாளர் பாலகிருஷ்ணன் அவர்களே, நம்மோடு வாக்கு சேகரிக்க வந்திருக்கிற காங்கிரஸ் கட்சியின் வேட்பாளர், சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியின் காங்கிரஸ் வேட்பாளர் முத்துக்குரு ஜெகபதி அவர்களே, இங்கே திரளாக கூடியிருக்கிற என் உயிரான விடுதலை சிறுத்தைகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவார்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏற்கனவே குப்பம் பகுதிக்கு நான் வருகை தந்திருக்கிறேன். கட்சியின் சார்பில் நடைபெற்ற மாநாட்டில் பங்கேற்றிருக்கிறேன். PTM சிவபிரசாத் அவர்கள் முன்னின்று ஒருங்கிணைத்த அரசமைப்பு சட்ட பாதுகாப்பு மாநாடு, சேவ் கான்ஸ்டிடியூஷன் கான்ஃபரன்ஸ், இதே தொகுதியில் இந்த குப்பம் நகரத்தில் நடந்தது. அதிலே பங்கேற்றிருக்கிறேன். ஆகவே குப்பம் பகுதிக்கு நான் முதல் முறையாக வரவில்லை, புத்தம் புதிதாக வரவில்லை. ஏற்கனவே எனக்கு அறிமுகமான ஒரு நகரம்தான் இந்த நகரம். விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு நாடாளுமன்ற தொகுதியிலும் 9 சட்டமன்ற தொகுதிகளிலும் வேட்புமனு தாக்கல் செய்திருக்கிறோம். ஆணை சின்னத்தில் போட்டியிடுகிறோம். எஞ்சிய தொகுதிகளில் காங்கிரஸ் கட்சி வேட்பாளர்களை ஆதரிப்பது என்று அதிகாரபூர்வமாக அறிவித்திருக்கிறோம். அந்த வகையில் 3 நாட்களுக்கு நான் ஆந்திர பிரதேசத்தில் பிரச்சாரம் செய்வதற்காக திட்டமிட்டு வந்திருக்கிறேன். இன்று முதல் நாள் சித்தூரிலே எமது பிரச்சாரம் தொடங்கியது. சித்தூர் நாடாளுமன்ற தொகுதியில் காங்கிரஸ் கட்சியின் சார்பிலே முத்துக்குரு ஜெகபதி போட்டியிடுகிறார். அவருக்கு எங்கள் ஆதரவை தெரிவித்து 3 இடங்களில் வாக்கு சேகரிக்கிறோம். இந்த நாடாளுமன்ற தொகுதிக்குட்பட்ட பகுதிகளில் 3 சட்டமன்ற தொகுதிகளில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி பானை சின்னத்திலே போட்டியிடுகிறார். பூதலப்பட்டு சட்டமன்ற தொகுதியிலே சந்தோஷ்குமார் அவர்களும், பழமநேரு சட்டமன்ற தொகுதியிலே வினோத்குமார் அவர்களும், குப்பம் சட்டமன்ற தொகுதியிலே கோவிந்தப்பா அவர்களும் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களாக போட்டியிடுகிறார்கள். இந்த 3 பேருக்கும் நான் கடைவீதிகளில் மக்களை சந்தித்து வாக்கு சேகரித்திருக்கிறேன். இப்போது குண்டூருக்கு பயணப்படுகிறேன். நாளை குண்டூர் பகுதியில்
விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறோம். பொன்னூரில் நடைபெறுகிற பொதுக்கூட்டத்தில் பங்கேற்று உரையாற்றுகிறேன். நாளை மறுநாள் ஓங்கோல் பகுதியில் விடுதலை சிறுத்தைகளின் வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறேன். இரவு நெல்லூரிலே காங்கிரஸ் கட்சி வேட்பாளர் கொக்குல ராஜு IAS அவர்களை ஆதரித்து வாக்கு சேகரிக்க திட்டமிட்டிருக்கிறேன். ஆந்திர பிரதேசத்தில் கடந்த காலத்தில் இருந்ததைப் போல் அல்லாமல் இந்த தேர்தலில் மக்கள் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தெரிவிப்பதை பார்க்க முடிகிறது. நாங்கள் காங்கிரஸ் கட்சி இடம்பெற்றுள்ள இந்தியா கூட்டணியில் அங்கம் வகிக்கிறோம் அகில இந்திய அளவில் என்றாலும் ஆந்திர பிரதேசத்தில் அந்த வாய்ப்பை பெற இயலவில்லை. என்றாலும் கூட எங்கள் தோழமை சீர்குலையாத வகையில் நாங்கள் போட்டியிடாத தொகுதிகளில் காங்கிரஸை ஆதரிக்கிறோம். సెరెనిటీ మోడల్ హై స్కూల్ విద్యార్థులకు అమ్మఒడి, సామాన్యులకు అందుబాటులో ఉన్న బడి సెరెనిటీ. మేడ్చల్ జిల్లాలో మేటిగా నిలిచి సాటిలేని ఫలితాలను సాధిస్తున్న నంబర్ 1 స్కూల్ సెరెనిటీ. మా ప్రత్యేకతలు ప్రతి విద్యార్థి పట్ల వ్యక్తిగత శ్రద్ధ, యాక్టివిటీ బేస్డ్ లెర్నింగ్ అండ్ డిజిటల్ క్లాస్ రూమ్స్, కంప్యూటర్ ల్యాబ్, 100% ఫలితాలు, స్పోర్ట్స్ అండ్ కల్చరల్ యాక్టివిటీస్, యోగా, అబాకస్ మరియు వేదిక్ మ్యాథ్స్ ఎడ్యుకేషన్. ప్లీజ్ విజిట్ Serenity Model High School, Nagaram. Admissions are in progress. Call 040-271-46899 and 040-271-48699.